செய்தி அறிவிங்க, நோயாளிகளை குணப்படுத்துங்க, குஷ்ரோகிகளை தொட்டு சுகப்படுத்துங்க அப்படின்னு பல பல அதிகாரங்களை கொடுக்கிறாரு. சோ எல்லா சீடர்களுக்கு தான் கொடுக்கிறாரு. அதுல பேதுரு தலைவரை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் வச்சுட்டு போனாரு. அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது, வாக்குவாதம் வர வச்சுட்டு போயிட்டாரு. சோ அவர் பரமேறி போன பிறகு 50வது நாள் மேல் மாடி அறையில 120 பேர் ஜெபம் பண்ணிட்டு சொல்லும். பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல இறங்கி வராரு. 120 பேர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் மேல மட்டும் கிடையாது, ராயப்பர் மேல பேதுரு மட்டும் மேல கிடையாது, 120 பேர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தாரு. சோ திருச்சபைய உருவாகுது. திருச்சபையை ஆண்டவர் ஃபார்ம் பண்ணிட்டாரு, அதிகாரத்தை கொடுத்துட்டாரு, அபிஷேகமும் பண்ணிட்டாரு, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணிட்டாரு. இப்போ இவங்க எங்க போனா, இயேசு சாமி விட்டுட்டு போன அந்த மீட்பின் பணியை தொடர்ந்து செய்யறதுக்காக தான் அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி பேதுரு போய் தெருவில் நின்று பிரசங்கம் பண்றாரு. முதல் நாள் 3000 பேரு, அப்புறம் 5000 பேரு. நாளுக்கு நாள் ஜனம் பெருகிட்டே இருக்குது, கிறிஸ்துவங்க பெருகிட்டே இருக்கிறாங்க. எருசலேம் சுற்றிலும் அந்த யூதேயா தேசம் முழுவதும் கிறிஸ்துவ வேகமா பரவுது. இதுதாங்க பவுண்டேஷன். சோ இன்னைக்கு ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, ராயப்பர் அதாவது பேதுரு ரோமாபுரியில ரத்த சாட்சியா மரிச்சாரு, ரத்தம் அவர் அங்க சிந்தனாரு. அவர் மட்டும் இல்ல, பிரதான ஊழியக்காரனான பவுல் கூட ரோமல தான் ரத்த சிந்தனாரு. ரத்தம் சிந்தனால திருச்சபை உருவாக்கப்பட்டிருக்குது. இவங்க மட்டும் இல்ல, நிறைய பேரு அந்த இடத்துல ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க. எங்க ரோமாபுரியில ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க. அதனால தான் ரோமாபுரி எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் தலைமை பீடமாக இருப்பிடமாக இருக்குதுன்னு சொல்றாரு ஒரு ஊழியக்காரு. பேதுருவும் பவுலும் ரத்தம் சிந்தனால தான் அந்த இடம் தலைமை இடமா. நீ ராய்ப்பா, நீ ராயா இருக்கிறாய், இந்த ராயின் மீது என் திருச்சபை கிடையாது. ராயினா பாரத்தான், ராயினா பாரத்தான். யார் பாரு? ராய் பேதுரு பாரியா? திருச்சபை உருவாக்குறது யாரு? திருச்சபை